என்னங்க, எனக்கு ஒரு கேள்வி. லவ் பண்றப்போ 2 பேரும் ஹாப்பியா தான் இருக்காங்க. ஆனா அதே லவ் பண்றவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க லவ் பண்ணிக்கிட்டப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை. லவ் பண்ணப்ப வில்லே வளைச்சு தரேன்ற அளவுக்குலாம் பேசுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சண்டை வருது. அப்ப இருக்க புரிதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் இல்ல? வில்ல வளைக்க முடியுமா? முடியாது. சூப்பர். அவ்வளவுதான். இப்போ லவ் பண்ணும்போது லவ் அப்படின்னாலே கவிதைகள்லாம் இருக்கும் இல்லையா? கவிதை இல்லாத காதல் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. கவிதை எழுத தெரியாதவனுக்கு கூட லவ் வந்துருச்சுன்னா ஒரு 2 லைன்ல ஏதாவது கவிதைன்னு சுட்டி கொண்டு கொடுத்துருவான். ஸோ கவிதைக்கு என்ன அழகு? பொய் அழகு. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு பாட்டு இருக்கு. ஸோ கவிதைகள்னாலே அதுல நிறைய பொய் இருக்கும். அதனால அதுல வந்து இல்லாதது நீ சொன்ன மாதிரி வானத்தை வில்லா வளைக்கிறது என்னதுனாலும் சாத்தியம். ஆனா ரியல் லைஃப் அப்படின்னு வரும்போது அங்க கவிதைக்கு வேலை கிடையாது. ரியல் லைஃப்ல ரியாலிட்டிக்கு மட்டும்தான் வேலை. இங்க பொய்க்கு இடமே கிடையாது. அப்போ லவ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக எனக்கும் பிடிக்கும், எனக்கு நிஜமாவே பிடிக்கலனா கூட அவங்களுக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும், இதே மாதிரி அந்த பொண்ணோ பையனோ 2 பேரும் மாத்தி மாத்தி இருந்துப்பாங்க. பட் ரியாலிட்டின்னு வரும்போது ஏன் முடியாது? இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாத்தையுமே மாத்திக்க முடியாது. 2 பேருமே ஒரு ஒரு பார்ட்னருக்காக ஒன்னு விட்டு கொடுத்து போகும்போது பிரச்சனை இல்லை. காதல்ல நம்ம வானத்தை வில்லா வளைக்க முடியுது, ரியல் லைஃப்ல வில்லா வளைக்க முடியாது. அவ்வளவுதான். அது பொய்ன்னு தெரிஞ்சும் சந்தோஷமா இருக்காங்க. இது ரியாலிட்டியில வந்து அதையும் ஏத்துக்க முடியல. பொய்யை ஏத்துக்கும் போது உண்மையை ஏத்துக்க மனம் மறுக்குது. ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. சரி, நான் உங்ககிட்ட பர்சனலா ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஹஸ்பண்ட்காக மனைவி விட்டு கொடுக்கறதும் மனைவிக்காக ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்கறதும் இட்ஸ் ஈஸி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல விட்டு கொடுக்கறது தான் இங்க பிரச்சனையே. புரியுதா? ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த மட்டும் கணவனுக்கு பிடிக்காத ஃபுட்டை மனைவி சமைக்க மாட்டான். மனைவி விரும்பி சாப்பிட்றது கணவனுக்கு பிடிக்காது. ஆக மனைவிக்கு பிடிக்கிறத மட்டுமே மனைவி சமைச்சா கணவனுக்கு பிரச்சனை. கணவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு மனைவி அதை சமைச்சாலும் கணவனுக்கு தான் பிரச்சனை. அப்போ ஒரு நாள் தானே மனைவிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கணவருக்காக இந்த இடத்துல ரைட் நம்மளால முடியும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பார்ட்னருக்கு நம்ம தெரியப்படுத்த வைக்கிறோம். வாவ், நமக்காக இதை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னாலே எனக்காக அவ விட்டு கொடுத்துருக்கான்ல, அப்போ நான் வந்து வெயிட் பண்ணணும். அவளுக்கு நான் எந்த இடத்துல என்ன செய்ய முடியுங்கிறத நான் வெயிட் பண்ணணும், நான் எதிர்பார்க்கணும். நான் எப்போ அவளுக்கு விட்டு கொடுக்க போறேன் அந்த ஒரு எதிர்பார்ப்பை நம்ம பில்ட் பண்ணணும். புரியுதா? எனக்காக என் ஒய்ஃப் செஞ்சிருக்கா, ஸோ அவளுக்கு நான் சம்திங் வி ஹேவ் டு டூ. நம்ம யார்ட்டையாவது ஒரு 5 ரூபாய் வாங்கினாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு அதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். ஸோ ஒரு கல்யாண வீட்டுக்கு 200 ரூபாய் மொய் செஞ்சுட்டாங்களா, நம்ம ஒரு 250 ரூபாய் செய்யணும் தான் நினைப்போம். அதே மாதிரி தான் அந்த கணவன் மனைவிக்குள்ளேயுமே எனக்காக என் கணவர் விட்டு கொடுத்துருக்கிறாரா, அவருக்கு தக்க நேரத்துல அந்த தக்க நேரம் அந்த உரிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஆனா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கோவத்துல யார் ஃபர்ஸ்ட் பேசுறதுங்கிற மாதிரி யார் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்கறது. ஒரு கோபம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, ஒரு ஈகோ பிரச்சனை, யார் ஃபர்ஸ்ட் பேசுவா? ஒரு பிரச்சனை இருக்குல்ல, பேசிட்டா பேசிடுவாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் யார் பேசுவாங்கிறது தான் பிரச்சனை இல்ல. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் யார் விட்டு கொடுக்கறது. நான் ஏன் இதுக்கு விட்டு கொடுக்கணும், ஏன் அவ அதுக்கு விட்டு கொடுக்க கூடாது, ஒரு பிரச்சனை வருது இல்ல. சோ அதுதான் இங்க பிரச்சனையே. அந்த விட்டு கொடுத்து போறதுங்கிறது வந்து ரொம்பவே மஸ்ட். ஏன் அப்படின்னா நான் ஏன் விட்டு கொடுக்கணும், இது என்னோட செல்ஃப் லைஃப், என்னோட பிரைவசின்னு பேசுவாங்க. பிரைவசிங்கிறது தனி மனித வாழ்க்கையில மட்டும்தான், கணவன் மனைவி வாழ்க்கையில பிரைவசி அப்படிங்கிறது கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. ஆஃப் பண்ணுங்க.